அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோர்க்கில் ஒரு கொஞ்சம் ஸ்பெஷல் மூவ் இருக்குது. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இப்போ அப்பா ஒரு மாங்காய் வாங்கிட்டு வர்றாருன்னா என்ன பண்ணுவோம்? ஆளுக்கு ஒன்று ஒன்று கொடுப்போம். சரி, இப்போ அப்பா வந்து 10 மாங்காய் இல்லை 20 மாங்காய் வாங்கிட்டு வந்தால் எல்லாருக்கும் ரெண்டு மாங்காய் கிடைக்குமா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மூவ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறப்ப ஒரு மூவ் பண்ணால் 2-3 பீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக எனக்கு கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு மூவ்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பிளான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இதில் இன்றைக்கி 2 விஷயம் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பின்னு, ஒன்று ஃபோர்க்கு. சரியா? ஃபோர்க்கில் வந்து ஆர்டினரி ஃபோர்க்கு இருக்குது, ஃபேமிலி ஃபோர்க்கு இருக்குது. அதாவது ஒரே வில்லில் 4 பேர் அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாலில் 4ம் அடிக்கலாம், 6ம் அடிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கலான ஒரு விஷயம். அடிக்க முடியாது, இருந்தாலும் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ நான் வந்துட்டு இப்படி நான் நகர்த்துறேன்னா இதை அடிச்சிருவார், நான் இதை அடிப்பேன். சரியா? இதை நான் நகர்த்தாமல் என்னோட அந்த குயினையும் நான் வின் பண்ணணும், இல்லை இந்த ரூக்கையும் நான் வின் பண்ணணும். கொஞ்சம் நல்லா பாருங்கள். நம்ம நைட்டோட மூவ்மெண்ட் எப்படின்னு பார்த்தோம்னா எல் ஷேப்பு. அந்த எல் ஷேப் எப்படி மூவ் பண்ணுது பாருங்கள். எங்கெங்கெல்லாம் மூவ் பண்ணலான்னு பாருங்கள். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 இல்லைன்னா 1 2 3 இந்த மாதிரி மூவ் பண்ணுறப்ப எனக்கு எப்படி அந்த விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா NB5ல இருக்குது. சரியா? NB5 ஸ்கொயரில் இருக்குது. ஸோ B5னா அடுத்தது உங்களுக்கு என்ன டயகனல் மாதிரி. சரி, நைட்டோட மூமெண்ட் எப்படி? எல் ஷேப்பு. அந்த எல் ஷேப்பில் நான் கரெக்டாக மூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேமிலி ஃபோர்க்கு வரும். 1 2 3. இப்போ கிங்க்கு செக் சொல்லியிருக்கேன். ஸோ குதிரைக்கும் ஒரு அட்டாக் இருக்கு, நான் குயினுக்கும் ஒரு அட்டாக் இருக்கு, ரூக்குக்கும் ஒரு அட்டாக் இருக்கு. சரியா? அப்படி நான் அட்டாக் கொடுக்குறப்ப ராஜா வந்து நகரணும். ராஜா நகர்ந்தா குயினையும் நான் எடுக்கணும், இந்த ரூக்கையும் நான் எடுக்கணும். இல்லை ஒரு பீசஸில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா, அதாவது என்னோட அடி வந்து கொஞ்சம் நல்லா எதிராளிக்கு வந்து பயப்படுற மாதிரி நம்ம, அதாவது மரண அடி அப்படிம்பாங்க. அடின்னு அடித்து அவனை வந்து கரெக்டாக அவனை செக்மேட் பண்ணுறது தானே சதுரங்கத்தோட குறிக்கோள். ஸோ இப்போ வந்து கிங் வந்து இப்படி நவுந்துடுறாரு. இப்படி நவுந்ததுக்கப்புறம் நான் திரும்பவும் நான் செக் வைக்கிறேன். அப்போ இந்த பின்லேயும் நான் வரேன். இப்போ இதை அடிச்சிட்றாரு, திரும்ப நான் செக் வைக்கிறேன். செக் வச்சதுக்கப்புறம் திரும்ப இப்படி வர்றாரு. நான் அப்போ என்ன பண்ணுவேன்? இதை நான் எடுத்துருவேன். இப்போ பாருங்கள் நீங்கள், இப்போ இந்த ஆட்டத்தில் வந்து E5 ஃபுல்லாக கண்ட்ரோலில் இருக்குது. இந்த A6 இங்கே வர முடியாது, ஏன்னா கிங் இங்கே வரலாம், இல்லை இங்கே வரலாம், கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்ப எனக்கு எப்படி இந்த கேமை நான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம கரெக்டாக கொண்டு போகணும். கிங் நான் வந்துட்டான், நான் இப்போ நைட்டை நவுத்திட்டேன். ஸோ இப்போ பிஷப்பை வந்து நவுத்துறாரு. இப்போ பிஷப் நவுந்ததுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ஸ்கொயர் கண்ட்ரோல் பண்ணுறேன். ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் பாதிக்கு பாதி நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். இப்போ கிங்கை வந்து பிஷப்புக்கு சப்போர்ட் வந்தார்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த பானை நகர்த்திடுவேன். அப்போ அவரால் நகர்த்த முடியாது. அப்படிங்கிறப்ப பின்னு மாதிரி கான்செப்ட் வரும். ஸோ எப்படி நான் வந்தார்னா நான் அந்த குயினால் வெட்டிடுவேன். பானால் வெட்டினா திரும்ப பிளாக் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? என்னோட ராணியாலே நான் வெட்டி வெளில அனுப்பிடுறேன். அப்படி வெளில அனுப்புனதுக்கப்புறம் என்ன ஆகும்? திரும்ப இங்கே வராது. திரும்ப இங்கே வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த பானை நகர்த்தலாம், இல்லைன்னா இந்த நைட்டை இங்கே நவுத்தலாம், இல்லை இங்கே நவுத்தலாம். ஸோ இங்கே நான் நவுத்திக்கிறேன். இங்கே நவுத்தினா இன்னும் 2-3 ஸ்கொயரில் வந்து எனக்கு கட்டங்களில் வந்து வெற்றிக்கு கொஞ்சம் தள்ளி போகும். ஸோ ஆனால் வெற்றி கண்டிப்பாக நிச்சயம். ஏன்னா நைட்டும் குதிரையும் ராணிங்கிறப்ப உங்களுக்கு ஜாலியாக போகும். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கேம் கொண்டு போகலாம். ஸோ இங்கே வர்றாரு, இப்போ இங்கே வந்துடுறாரு. இப்போ ராஜாவுக்கு வந்து 2 ஸ்கொயர் தான் தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஒன்று இந்த ஸ்கொயரு, இல்லை இந்த ஸ்கொயரு. ஸோ இங்கே இந்த ஸ்கொயர் நான் வந்துடுறாரு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாரு? நைட்டை வந்து இங்கே வந்துடுறாரு. இப்போ நைட்டு இங்கே வர்றப்ப
உங்களுக்கு வந்து 3 ஸ்கொயர். ஸோ எல் ஷேப்பில் கொண்டு வர்றாரு. அப்படி எல் ஷேப்பில் கொண்டு வந்தால் உங்களுக்கு எப்படிங்கிறத நம்ம வெற்றியை நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரே மூவை கேம் ஓவர், வெள்ளை வந்து வெற்றி பெற்று விட்டார். ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த பொசிஷனில் எப்படி கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ இதே பொசிஷனில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வெவ்வேறு மூமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த மூமெண்ட்ஸ் இருக்கேன். இப்போ நான் இதை நான் நகர்த்துறேன், அந்த நைட்டை நகர்த்தாமல் அதாவது இப்போ நான் ஒரு பாதையில் நான் நேராக போயிட்டுருக்கேன். இப்போ நான் இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம், இல்லை இப்படியும் போகலாம். ஸோ ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன், நான் இந்த வழியும் போகலாம், இல்லை இந்த வழியாக போகலாம், இல்லை இந்த வழியாக போகலாம், இந்த வழியாக போகலாம், இந்த வழியாக போகலாம். ஸோ இந்த 5 பாதையில் இப்போ இந்த வழியாக போனோன்னா அதோட சபார்டினேட் வழி அப்படியே என்னென்னு பார்த்துட்டு நான் போகலாம். ஸோ ஒவ்வொரு வழியில் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மூமெண்ட் பண்ணுறேன், செக்கு, திரும்ப வந்து இந்த மூமெண்ட் பண்ணுறாரு, பான் மூமெண்ட் இருக்குது. ஏன்னா பிளாக்கு வந்து கருப்பு காயில் வந்து பான் எதுவும் இல்லை. ஸோ கிங் வந்து கவுண்டை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பார். ஒரு 4-5 கவுண்ட் போயிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் பண்ணுறாரு, இதை மூவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கிங் இதை மூவ் பண்ணுறாருன்னா இப்போ நான் என்ன பண்ணுவேன், செக் வைப்பேன், இல்லைன்னா இங்கே நான் நவுத்துவேன். இப்படி நவுந்தர்னா இப்படி மூவ் பண்ணுவேன், இப்படி நவுந்தர்னா இப்படி மூவ் பண்ணுவேன். இது ஒரு வழி. அல்லது வேறு ஏதாவது வழி இருக்கா? இருக்குது, அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் செக் வைக்கிறேன், இங்கே மூவ் பண்ணுறாரு, இங்கே மூவ் பண்ணுறாரு, இங்கே மூவ் பண்ணுறேன், இங்கே மூவ் பண்ணுறாரு. அப்படிங்கிறப்ப இதுவும் மேட்டு தான். இப்போ வேறு என்ன மூமெண்ட் இருக்குது? இங்கே மூமெண்ட் இருக்குது, இப்படி நான் மூவ் பண்ணுறேன். இப்போ நான் இப்படி செக் வைக்கிறேன், இப்படி செக் வைக்கிறேன், இதுவும் மேட்டு தான். ஸோ எந்தெந்த வழிகளில் நம்ம போய் எப்படி மேட் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப இங்கே வர முடியாது, இங்கேன்னு வர முடியாது, இங்கேன்னு வர முடியாது. ஸோ சதுரங்க கட்டங்களை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு நம்ம வெற்றிக்கான கதவை திறக்கணும். ஸோ நன்றி, வணக்கம்.